தமிழினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையே இருக்கக்கூடிய போர் மூழ்கின்ற அந்த சாத்தியப்பாடுகள் தொடர்பாக அதிலே இரண்டு நாடுகளும் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையில் பார்க்கிற போது இது எந்த அளவுக்கு மாற்றங்களை உண்டு பண்ண போகிறது, உலக ஒழுங்கிலே அதனுடைய சமநிலையை எப்படி பாதிக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலப்பகுதியிலே தான் தொடர்ச்சியாக ஊடக அறிக்கைகள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரண்டு நாடுகளினுடைய பாதுகாப்பு தரப்பும் இப்படியான அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடு ஒரு நாட்டிற்கு சளைத்தவர்கள் அல்ல என்ற விதத்திலே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த நியாயாதிக்கங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது சில உண்மைகளை பேசி ஆக வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதற்கு முன்பதாக எவ்வாறான அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது, இப்படியான கருத்துக்களை இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை முதலில் பார்த்து விடலாம். அதன் பின்பதாக இதிலே இருக்கக்கூடிய சில விடயங்களில் தொடர்பான நோக்கையும் கூட நாங்கள் மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் வருகிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஹனீப் அப்பாசி என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய ஒரு அமைச்சர் கூறியிருக்கக்கூடிய கருத்து இந்தியாவை மிகப்பெரிய அளவிலே கோபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அதை தாண்டி இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவினுடைய நிலைப்பாட்டிற்கு ஏனைய உலக நாடுகளையும் அழைத்து வருகின்ற விதத்திலேயும் இந்த கருத்துக்கள் இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதாவது அந்த ஹனீப் அப்பாசி என்று சொல்லக்கூடிய அமைச்சர் சொல்லி இருக்கிறார், எங்களிடம் இராணுவ தளபாடங்கள் இருக்கிறது, ஏவுகணைகள் இருக்கிறது, அதே போல அணு ஆயுதங்களும் வைத்திருக்கிறோம். நாங்கள் 130 அணு ஆயுதங்களை இந்தியாவை நோக்கி தயாராக வைத்திருக்கிறோம். அந்த அணு ஆயுதங்கள் நாட்டில் எங்கெங்கெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. ஆகவே நாங்கள் இந்தியாவின் மீது அணு ஆயுதத்தை பிரயோகிக்க போகிறோம் என்ற மாதிரியான கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த விவகாரம் தான் மிகப்பெரிய ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பிரயோகிக்க போகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி பிரயோகித்தால் இந்தியா பார்த்து கொண்டிருக்குமா என்ற இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதை தாண்டி இரண்டு நாடுகளை பொறுத்தவரையும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. தப்பி தவறி பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதத்தை அல்லது அணுகுண்டினை பிரயோகிக்குமாக இருந்தால் மீண்டும் அதற்கான எதிர்வினை ஆற்றுவதற்காக இந்தியா முயற்சிக்கும். இந்தியாவோடு அமெரிக்கா, இஸ்ரேல், பிரித்தானியா, ரஷ்யா போன்ற நாடுகள் உடன் வரக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்திலே எப்படியாக இருந்தாலும் இந்தியாவோடு அமெரிக்கா நிற்கும் என்பது ஒரு தவிர்க்க முடியாத விடயமாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், இது 1500 வருட பிரச்சனையாக இருக்கிறது, இன்று நேற்றுக்குரிய பிரச்சனைகளை. ஆகவே இரண்டு நாடுகளும் ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆக அவருடைய அந்த பேச்சிலே ஒரு தொனி இருக்கிறது, இது இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில். ஆக இன்னும் ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது, சீனாவுக்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியாவை தன்னுடைய கைக்குள் வைத்திருக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கிறது. ஆகவேதான் அமெரிக்கா இந்த விவகாரத்திலே இந்தியாவுக்கான ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும். அதேபோல் அமெரிக்காவினுடைய ஆதரவு நிலையை கண்டு இஸ்ரேலும் தொடர்ச்சியான ஆதரவை இந்தியாவுக்கு வழங்கும். அதேபோல் பிரித்தானியாவினுடைய ஆதரவு இருக்கும். இதை தாண்டி ரஷ்யாவோடு இந்தியா ஒரு நல்லுறவை பேணி வருகிறது. ஆகவே ரஷ்யாவினுடைய ஆதரவு கூட இந்தியாவுக்கு வரலாம். இது மிகப்பெரிய ஒரு உலக யுத்தத்திற்கான முனைப்பாகத்தான் மீண்டும் பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி இந்தியா சொல்லி இருக்கிறது, நாங்கள் முதலிலே இந்த ஏவுகணை தாக்குதலை மேற்கொள்ள மாட்டோம், ஆனால் எங்களின் மீது இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறுமாக இருந்தால் நாங்கள் அந்த தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று சொல்லி. ஆனால் பல இராணுவ நோக்கர்கள் இதனை விமர்சித்திருக்கிறார்கள் இந்த கருத்தை, இந்தியா முதலில் ஏவுகணை தாக்குதலை நடத்தாது என்பதனை. ஆக இந்த விவகாரத்திலே தொடர்ச்சியாக அவர்கள் ஆனால் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எப்போதுமே இந்த கொள்கையோடு நாங்கள் இருக்க முடியாது, நாட்டிலே அல்லது சமகால சூழலை பொறுத்து அந்த முடிவுகள் மாறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். அதாவது அணுகுண்டுகள் பிரயோகிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் கடந்த கால வரலாறுகளை உற்று நோக்குகின்ற போது இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு அணுகுண்டுகளினுடைய பிரயோகம் இடம்பெறவில்லை. ஆனால் உலகத்திலே சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய போர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே இருக்கக்கூடிய பனிப்போராக இருக்கலாம், உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆண்டுகள் கடந்த நீண்ட போராக இருக்கலாம், அதே போல காசா மீதான இஸ்ரேலினுடைய தொடர் போராக இருக்கலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அணுகுண்டு பாவிப்பதாக இருந்தால் இஸ்ரேல் காசா மீது அது பாவித்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு காசா மீதான அழிவுகளை இஸ்ரேல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அணுகுண்டை பாவிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆக இந்த அணுகுண்டு என்ற விடயத்தை பொறுத்தவரை இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பின்பதாக உலக நாடுகளில் ஏராளமான நாடுகள் இந்த அணுகுண்டுகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றை பயன்படுத்துவதற்காக அல்ல, அது வெறும் காட்சி பொருளாக மாத்திரமே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஏனைய உலக நாடுகளை அச்சுறுத்துகின்ற வகையிலும் இந்த அணுகுண்டு பேச்சு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக
பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் அவசரப்பட்டு விட்டதா, தன்னுடைய வாயை விட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த அறிவிப்பு பாகிஸ்தானுக்கு எதிராக உலக நாடுகளை திருப்ப வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 15 அங்கத்துவ நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஐநாவினுடைய பாதுகாப்பு சபை மிக மோசமான ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த தாக்குதல் மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது. இதன் பின்னால் இருக்கக்கூடியவர்கள், இதன் செய்தவர்கள் எல்லோருமே கைது செய்யப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தான் இந்த அணுகுண்டு தொடர்பான அறிவிப்பு வழியாக இருக்கக்கூடிய சம நேரத்திலே இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். இந்தியாவினுடைய கடற்படையினுடைய கப்பல்கள் ஏவுகணை எதிர்ப்புக்கான ஆயத்தங்களோடு அரபிக்கடலிலே போர் பயிற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது என்ற தகவலும் வருகை தந்திருக்கிறது. ஆகவே இது முழுமையான ஒரு போர் நடவடிக்கைக்கான நகர்வாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சிம்லா ஒப்பந்தம் மீறப்பட்டிருக்கிறது, ரத்து செய்வோம் என்று சொல்லி யார் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறது. சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்வோம். அப்படியாக சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுமாக இருந்தால் அது யாருக்கு அதிக அளவான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி பார்த்தால் அது நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. என்ன காரணம் என்று சொன்னால் இரண்டு நாட்டினுடைய ஆயுதப்படைகளினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் பார்க்கிற போது இந்தியா வேறொரு கோணத்தில் இருக்கிறது, பாகிஸ்தானுடைய நிலைமை இன்னும் ஒரு கோணத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த எல்லைக்கோட்டு ஒப்பந்தம் இல்லாமல் போனால் இந்தியாவினுடைய படைகள் தொடர்ச்சியான தங்களுடைய தொடர் போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இதனால் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பகுதியை கைப்பற்றலாம். அதை தாண்டி இன்னும் பாகிஸ்தானுடைய பிரதேசங்களுக்குள்ளும் இது நுழையக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பாகிஸ்தானுடைய ஒரு பிரபலமான ஒரு ஊடகவியலாளர் நஜம் சேத்தி என்று சொல்லக்கூடியவர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் சொல்லியிருக்கிறார், நாங்கள் இந்தியா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீரை தட்டுக்குமாக இருந்தால், கராச்சி துறைமுகத்தை மறைக்கமாக இருந்தால், இந்த இரண்டு விடயங்களையும் இந்தியா தொடர்ந்து செய்யுமாக இருந்தால் எங்களுக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே நாங்கள் அணு ஆயுதங்களை மேற்கொள்ளுவோம், அணு பிரயோகத்தை மேற்கொள்ளுவோம், அணுகுண்டுகளை வீசுவோம் என்ற மாதிரி அவர் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். தங்களுடைய பாதுகாப்பு படை தோற்றால், இராணுவம் தோற்று போகுமாக இருந்தால், இந்தியாவினுடைய படைகள் பாகிஸ்தானுக்குள் நுழையுமாக இருந்தால் நாங்கள் அணுகுண்டுகளை வீசுவோம். அதே நேரம் பாகிஸ்தானுடைய பிரதேசங்களை இந்தியா கைப்பற்றுமாக இருந்தாலும் இந்த அணுகுண்டுகளை நாங்கள் வீசுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது இல்லையா, இந்த போர் இடம்பெறுமாக இருந்தால் நிச்சயமாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்ற பகுதியை இந்தியா நிச்சயமாக கைப்பற்றுவதற்கான முனைப்புகளை மேற்கொள்ளும். அப்படியாக இருந்தால் இவர்கள் சொல்லுகின்றது போல பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் அணுகுண்டை வீசப்போகிறோம் என்ற மாதிரியான நிலைப்பாட்டை பாகிஸ்தான் எடுக்குமா என்ற ஒரு அச்சமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த உலகத்திலே அணுகுண்டு வீசப்படக்கூடாது என்பது எல்லோருடைய பிரார்த்தனையுமாக இருக்கிறது. ஜப்பானிலே அதனுடைய விளைவுகளை நாங்கள் ஹிரோஷிமா நாகசாகியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அணுகுண்டு இந்த உலகத்திலே இனிமேல் வீசப்படக்கூடாது என்பதிலே உலகத்தினுடைய பல நாடுகள் நிச்சயமாக அதில் திடமாக இருக்கிறது. இஸ்ரேலை உலக நாடுகள் எதிர்க்காததற்கான ஒரு காரணமாக கூட இந்த அணுகுண்டு வீச்சு காணப்படுகிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். த சம்ஷன் ஆப்ஷன் மூலமாக இஸ்ரேல் அணுகுண்டுகளை வெடிக்க செய்தால் அது உலகத்தினுடைய மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள். ஆகவேதான் இஸ்ரேலுக்கு எதிராக கூட உலக நாடுகள் திரள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற போது இந்த சிறிய பிரச்சனை இப்போது தான் ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்காக பாகிஸ்தான் அணுகுண்டுகளை வீச வேண்டும் என்று சொல்லுவது எந்த அளவுக்கு பொருத்தமான விடயம் என்று சொல்லவில்லை. மறுபுறம் பார்க்கிற போது பாகிஸ்தானுடைய நிலைமை என்பதும் கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த சிந்து நதி நீர் தடுக்கப்பட்டால் 80% விவசாயம் பாதிக்கலாம், அதிகளவான மக்களுடைய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படலாம், பஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விவசாயம் இல்லாமல் போகின்ற போது பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அதை தாண்டி கராச்சி துறைமுகத்தை தடுக்குமாக இருந்தால் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்தமான வர்த்தக நகர்வுகளும் அங்கு தடுக்கப்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. இந்தியாவினுடைய வலிமையான கடற்படை கராச்சி துறைமுகத்தை முடக்கப் போகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி வருகிற போது இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம். பாகிஸ்தானை பொறுத்தவரை மருத்துவ வசதிகள் என்பது மிக மோசமானதாக இருக்கிறது. நவீன வைத்திய கூடங்கள் இல்லை, வைத்தியசாலைகள் இல்லை, வைத்தியர்கள் இல்லை, இப்படி நிறைய கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இப்போதைய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காரணம் பாகிஸ்தானிலே இருந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக இருதய சத்திர சிகிச்சை
சிகிச்சைக்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு தந்தையினுடைய வேண்டுகோள், என்னுடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய சத்திர சிகிச்சைக்காக நான் டெல்லி வந்திருக்கிறேன், என்னை போகச் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக எங்களை இங்கு தொடர்ந்து இருக்க அனுமதியுங்கள், ஏற்கனவே 10 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமாக நாங்கள் செலவழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விவகாரத்தோடு ஒப்பிடுகின்ற போது பாகிஸ்தானிலே மிகப்பெரிய மருந்து தட்டுப்பாடு இருப்பதாகவும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் இந்த நிலைமை, மருத்துவ குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, விவசாயத்திலே பிரச்சனை, இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஆக இந்த விவகாரத்திலே நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமைய போகிறது. எனவேதான் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் நிதானித்து முடிவெடுத்திருக்க வேண்டும். என்னதான் இந்தியா ஒரு கோபத்திலே தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் அதனை நிதானித்து பதில் சொல்ல வேண்டிய தேவை பாகிஸ்தானுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏட்டுக்கு போட்டியாக பாகிஸ்தான் இருக்குமாக இருந்தால் அணுகுண்டுகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு எதனையுமே செய்துவிட முடியாது. உலக ஒழுங்கையும் உலக சமநிலையும் பேணுவதற்காக உலக நாடுகள் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியிலேயே பாகிஸ்தானை நோக்கி படைநகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஒரு உலக போர் ஏற்படுகிறதோ இல்லையோ, பாகிஸ்தான் இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு காத்துக் கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் உண்மையான விடயமாக இருக்கிறது. இந்த விவகாரத்திலே நாங்கள் இன்னமும் உற்று நோக்க வேண்டிய விடயங்கள் நிறையவாகி இருக்கிறது. அப்படியாக இந்தியா சொல்லுவது போல இந்த நதிநீரை தடுக்குமாக இருந்தால் அதை தடுப்பதற்கான சாத்தியங்கள் இந்தியாவிடம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இந்த நதிநீரை தடுக்க வேண்டும் என்று சொல்லி முனைப்பை இந்தியா மேற்கொள்ளுமாக இருந்தால் அதற்கு குறைந்தது 5 தொடக்கம் 7 ஆண்டுகள் தேவை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு. இதனை தேக்கி வைப்பதற்கான முறையான திட்டங்கள் கூட இந்தியாவில் இல்லை. இந்த நிலையில் ஒரு அவசரமான முடிவாகத்தான் இதுவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையிலே இந்த விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பேச வேண்டும், உன்னிப்பான கவனங்களை செலுத்த வேண்டும். ஒரு உலகப்போர் நடைபெறாமல் தடுப்பதற்கான முனைவுகளை உலக நாடுகள் மேற்கொள்ள வேண்டும். அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்கான முனைப்புகளும் பேசப்பட வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த நிலைமையில் தான் பாகிஸ்தானுடைய இந்த வார்த்தைகள் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்திலே இந்தியா எப்படியான முடிவுகளை எடுக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. 2019 ஆண்டுகளில் சொல்லியிருக்கிறார்கள், நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், அதாவது நாங்கள் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற ஒரு கொள்கை எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் அது காலச்சூழலை பொறுத்து தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் மீது அணு ஆயுத பிரயோகத்தை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு விளைவினை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பாகிஸ்தானுடைய பக்கமாக சீனா மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது பாகிஸ்தானுடைய ஏனைய ஆதரவு அணிகள் இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக முனைப்புகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் நிச்சயமாக உலக நாடுகளினுடைய தலையீடு இருந்து கொண்டிருக்கும் என்பதனையும் மறுக்க முடியாது. ஆகவேதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் ஒரு மத்தியஸ்தத்தை பேசுவதற்கான வாய்ப்புகளையும் கோரியிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அணு ஆயுதங்கள் பிரயோகிக்கப்பட போகிறதா, மத்தியஸ்தம் பேசப்பட போகிறதா, 2 நாடுகளிலும் அழிவுகள் ஏற்பட போகிறதா, அல்லது சமாதானத்தின் பக்கமாக 2 நாடுகளும் நகரப் போகிறதா என்று சொல்லி. ஆனால் கடந்த காலங்களையும் நரேந்திர மோடியினுடைய அரசினுடைய நிலைப்பாடுகளையும் பொறுத்து பார்க்கிற போது இது ஒரு போருக்கான ஒத்திகை அல்லது நிச்சயமான ஒரு போர் நடவடிக்கையை மேற்கொண்டே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பெற்றிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக காஷ்மீரினுடைய இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பதனை எப்படியாவது கைப்பற்றிய விடுவோம் என்ற உறுதியை தங்களுடைய தேர்தல் பிரச்சார காலங்களிலே மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய பாஜக அணியினர் இதனை ஒரு சாட்டாக வைத்து இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கிற போது வரலாற்றிலே இந்த இஸ்ரேலுக்கு எதிராக கமாஸ் நடத்தி இருக்கக்கூடிய அக்டோபர் 7 தாக்குதலை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அதாவது இஸ்ரேல் மிக நீண்ட காலமாக கமாஸை தாக்க வேண்டும், காசாவை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தது. அதற்கான ஏதுவான ஒரு காரணமாக இருந்தது இந்த அக்டோபர் 7 தாக்குதல். அதனை தொடர்ந்து இவர்கள் மிகப்பெரிய அளவிலான அழிவுகளை கமாஸின் மீது மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோலதான் இந்தியாவும் ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து அந்த சந்தர்ப்பத்தை பகல்காமலே இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் மேற்கொண்டிருக்கிறார்களா, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளை காரணம் காட்டி இந்தியா இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற போகிறதா, பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறதா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படியான மிகப்பெரிய கேள்விகளோடு மிகப்பெரிய வினாக்களோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை. இது தொடர்பான மேலதிகமான தகவல்களையும் இதனோடு தொடர்பட்ட புதிய தரவுகளையும் கொண்டு இன்னும் ஒரு இன்றைய அதிர்வுகளினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.